இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நம்ம ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் லே செயலர் மற்றும் பொருளாளர் திரு மோகன்ராஜ் அருமை நாயகம் அண்ணன் பாத்தீங்கன்னா தெலுங்கானா உயர் நீதிமன்றத்துல கடந்த காலங்கள், அதாவது கடந்த ஜனவரி வரைக்கும் இருந்த அந்த சினாடு நிர்வாகத்தை வைத்து ஒரு வழக்கு என்ன போட்டிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவர்கள் இன்னைக்கு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல ஆட்சியில் இருக்கிற அண்ணன் எஸ்டிகே ராஜனுடைய ஆள். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அங்க ஒரு நிலைப்பாடும், இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவர்கள் வந்தா வரவேற்கிறாங்க. ஸோ இது முரண்பாடான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இரட்டை வேடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வலைதளத்தின் காணொலியை பார்த்தவுடன் மோகன்ராஜ் அருமநாயக அண்ணன் பாத்தீங்கன்னா என்ன கொண்டாங்க, தொடர்பு கொண்டு தன்னுடைய நிலையை ரொம்ப தெளிவாக என்ன பண்ணாங்க எடுத்து உரைத்தாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அந்த வழக்கு தொடுத்தது நான் தான், அது உண்மைதான், நீங்கள் பேசிய இது எல்லாமே உண்மைதான், ஆனால் எனது பின்புலமாக யாரும் இல்லை. குறிப்பாக எஸ்டிகே ராஜன் அவர்கள் சொல்லி நான் அந்த வழக்கு போடல, என்னுடைய மனசாட்சியின்படி நான் போட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய நிலைப்பாடு எப்பவுமே ஒரு நிர்வாகம் இருக்கும் பொழுது அது குறிக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல தன்னுடைய பதவி நிறைவு சென்ற உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து சென்றணும். அதற்கு பிறகு இந்த எக்ஸ்டென்ஷன் போறதுல எனக்கு ஒரு காலத்துல உடன்பாடு கிடையாது. அதனால நம்முடைய நானா தன்னிச்சையாக தான் அதை போட்டேன். ஸோ அதனால எந்த பின்புலமும் கிடையாது அப்படிங்கிறத தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன், சில விஷயங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன். எப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கானா உயர் நீதிமன்றத்துல போட்டிருக்க கேஸ் பாத்தீங்கன்னா தற்போது மாடரேட்டராக தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிற ரூபன் மார்க் அவர்களுக்கு எதிராக. ஆனா இங்க ரூபன் மார்க் அவர்கள் வரும் பொழுது அவரை மாடரேட்டர் போன்று தற்போது இருக்கிற நிர்வாகம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறாங்க, நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கல வைக்கிறாங்க, திருமண்டலக்காரர்கள் என்ன பண்றாங்க, பவனி போறாங்க. இது சரியா, இதுல உங்களுக்கு உடன்பாடா இருக்குதா அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நியாயமான மனிதர் சொன்னேன் இல்லையா, அதை நிரூபித்திருக்கிறார்கள் தன்னுடைய வார்த்தையில. தற்போது இருக்க நிர்வாகம் செய்வது தவறு என்பதை மிகவும் தெள்ள தெளிவாக தன்னுடைய வாதத்துல என்ன பண்ணாங்க என்று சொன்னாங்க. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல நியாயமான மனிதர்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணன் மோகன்ராஜ் அருமைநாயகம் ஒருத்தர். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவரை நான் மாற்றத்திற்கான மனிதர்ல ஒருத்தராக என்ன பண்ணேன், கடந்த முறை நான் அறிவித்தேன். ஸோ அதை தன்னுடைய வாழ்க்கையில மீண்டுமாக நிரூபித்திருக்கிறார்கள். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இன்னும் நிறைய கேள்விகள் எழுகிறது. காரணம் என்னன்னா, கடந்த நாட்கள்ல இங்கு அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவருடைய நிர்வாகம் அழைத்து வந்தவர்களுக்கு எதிராக கடந்த சினாடு தேர்தலின் போது வாக்களித்தார்கள். இவர்கள் வாக்களித்தது யாருக்கு அப்படின்னா வேலூர் பிஷப் நித்யானந்தா சர்மா அவர்களுக்கு தான். அதற்கு பிறகு எப்படி இவர்களிடம் சென்று இவர்கள் ஒட்டி உறவாடு வைத்துக் கொண்டு, அப்படி என்றால் தங்களுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக கொள்கையை காற்றில் பறக்க விடுவதில் இவர்கள் வல்லவர்கள் என்பதில் ரொம்ப தெளிவா தெரியுது. அது மட்டுமல்ல, நம்ம சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அண்ணன் மோகன்ராஜ் அருமைநாயகம் சொல்வது போல அவர்களுடைய குறிக்கப்பட்ட பதவி காலம் முடிந்த உடனே அந்த பதவியிலிருந்து சென்று விட வேண்டும். தேர்தலை சந்தித்து உங்களுக்கு மக்களிடத்தை செல்வாக்கு இருந்தா நீங்க மீண்டும் வரப்போறீங்க, இல்லைன்னா புதிய நிர்வாகம் வருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அந்த தவறை கடந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் செய்தார்கள். அதாவது அவர்கள் பதவி காலம் முடிந்த பிறகும் அங்கிருந்து போகாம எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல போனாங்க. இதை எதிர்த்தா நம்ம பேசணும். இதை எதிர்த்தா என்ன பண்ணணும், நம்ம கோர்ட்டுக்கு போய் அதற்கு பிறகு என்ன பண்ணுச்சு, ஒரு நீதிபதி தேர்தல் நடைபெற்றது. அப்படியானால் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஒரு நிலைப்பாடு, எக்ஸ்டென்ஷன் பீரியட் போகக்கூடாதுன்னு சொல்ற நீங்க தற்போது சினாடில் தங்களை பாத்தீங்கன்னா நிர்வாகிகளாக அறிவித்துக் கொள்ளுகிறவர்கள் இப்பவும் எக்ஸ்டென்ஷன்ல தான் இருக்காங்க. அதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளலாம்? அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு இரட்டையான நிலைப்பாடு நீங்க எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் எந்த பக்கம், யார் பக்கம், நியாயத்தின் பக்கமா? பதவிக்காக கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது. அதுவும் பாத்தீங்கன்னா இது உலக அரசியலை போன்றதில்லை, இது ஒரு ஊழியம். இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு நீங்க எடுப்பது பாத்தீங்கன்னா நிச்சயமாக முரணானது. கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இது தவறான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, இன்னொரு தகவலை நான் கிடைச்சிருக்கு எனக்கு. நேற்றைய தினம் நான் சொன்ன அந்த ஸ்டே ஆர்டர், அடுத்த மாதம் 23ஆம் தேதி மீண்டும் வழக்குக்கு வர்ற அந்த ஸ்டே ஆர்டர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இது பாத்தீங்கன்னா டபுள் பெஞ்ச். அந்த உத்தரவை கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதி. இப்பொழுது இன்னைக்கு வர்றது பாத்தீங்கன்னா டபுள் பெஞ்ச். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள், இன்னொருத்தர் யார் அப்படின்னா அதுதான் இப்பொழுது விவாத பொருளாக இங்க மாறி இருக்குது. அதாவது ராகவாச்சாரியார்
அப்படிங்கிற ஒரு அட்வொகேட், சீனியர் அட்வொகேட். அவர் யார் அப்படின்னா அண்ணன் எஸ்டிகே ராஜனுடைய அட்வொகேட். அவருடைய தம்பி திரு லட்சுமி நாராயணன், இவர் யார் அப்படின்னா இவரும் அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவர்களுடைய அட்வொகேட். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதியாக மாறி இருக்கிறார். இவர்களுக்குள்ள என்ன ஒரு பழக்கம்னா, அதாவது அவருடைய தொழிலை மீறி ஒரு நட்பு, வெளிநாடுகளுக்கும் சென்று சுட்டுகிற அளவுக்கு என்ன பண்ணுது, ஒரு உறவுகள் இருக்கிறது. இந்த படம் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, அதாவது ஸ்விம்மிங் ஷூட்ல நிற்கிற இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர். ரெண்டு பேரும் ஒரே ஆளு தான். இந்த அளவுக்கு ஒரு நட்போடு இருக்கிறவர்கள்ட்ட இந்த வழக்கு வந்தா எந்த அளவுக்கு நியாயம் கிடைக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். எந்த நிலைமையானாலும் சரி, நியாயங்கள் நீதிகள் புரட்டப்படக்கூடாது. அதாவது வந்து மக்கள் மன்றத்தில் வந்து நாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாலும் ஒருவேளை அதில் தவறு நடந்திருக்குமானால் அது ஒத்துக்கொள்ள வேண்டும். நியாயத்தின்படிதான் வழக்குல என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு முகதாட்சியம் சரியாதுன்னு சொல்லிட்டு தான் பைபிளும் சொல்லுது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது சொல்லுது. ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையில திஸ் இஸ் ராங் ப்ரோ, எஸ்டிகே ராஜன் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இதை நீங்க செய்யவே கூடாது. ஆனால் செய்கிறீர்கள். நிச்சயமாக இது கடவுளுக்கும் உகந்ததல்ல. திருமண்டல மக்களும் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களிடத்தில் நியாயம் இருந்தால், நீதி இருந்தால் நிச்சயமாக நீதி தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். அதை விடுத்து இது போன்று குறுக்கு வழியில் நீதிபதிகளை விலக்கி வாங்கி கொண்டு நீதிபதிகளை உங்கள் பக்கம் சாய்த்து கொண்டு நீதியை வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கமாக திருப்புவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்றைய நீதிபதிகள் என்ன சொல்ல போறான்னு காத்திருக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, திரும்ப இதற்கு மேல என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் போவாங்க. எனவே நான் ஏற்கனவே சொன்னது போது பார்த்தீங்கன்னா வழக்குக்கு மேல வழக்கு, விவாதத்துக்கு மேல விவாதம் வந்துகிட்டே தான் இருக்கும். இதனால் வந்து திருமண்டல நலம் வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு திருமண்டலத்தில் எந்த முன்னேற்றமும் வராது. எனவேதான் புதியவர்கள் வர வேண்டும் என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அதற்காகத்தான் அண்ணன் மோகன் அருமநாயகம் போன்றவர்கள் வரணும்னு சொல்லியிருக்கேன். தற்பொழுது நீங்க கூட கேட்கலாம், அண்ணன் எப்படி பேசியிருப்பாங்க, நீங்க பெரம்பு சும்மா சொல்றேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நானும் பாத்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் நேற்று பேசிய அந்த ஆடியோவை தற்பொழுது வெளியிடுகிறேன். அண்ணன் வந்து ரொம்ப தெளிவான நிலைப்பாடோடு இருக்காங்க. ஆட்சிக்கு வருவது, அது கடந்த கால ஆட்சியினர் செய்த தவறு இவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மாற்று இவர்கள் அல்ல, புதியவர்களே என்பதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு. அதற்கு வலு சேர்ப்பது போல அண்ணன் நேற்று பேசினாங்க. அந்த ஆடியோவை நான் வெளியிடுறேன். அண்ணன் என்னை தவறாக நினைக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் வந்து ஒரு வலைதளம், ஒரு ஊடகம் மூலமாக அண்ணனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் நமது தூத்துக்குடி நாசிய திருமண்டல மக்களுக்கு வெளியிடுகிறேன். பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்கண்ணே. உங்களோட வீடியோ இப்பதான் பார்த்தேன். சரிண்ணே. அது ஒரு சின்ன திருத்தம். சொல்லுங்கண்ணே. அதாவது நீங்க ராஜன் என்ன சொல்லி கேஸ் போட்டேன்னு போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? எனக்கு அப்படி தகவல் சொன்னாங்க. சரி, நான் சொன்னது அது தவறான தகவல். சரிண்ணே, நான் மறுப்பு போட்டுறேண்ணே. சரிண்ணே, அது எப்படி? அதாவது முழுக்க அது நான் செஞ்சது. அவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரிண்ணே. கேட்டீங்களா? அவரு சொல்லிலாம் என்ன நீங்க போடுங்க வைங்கன்னு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் எனக்கு கொடுக்கல. சரிண்ணே. ரெண்டாவது, ஒருத்தர் சொல்லி அந்த காரியத்தை நான் செய்யவும் மாட்டேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதுல நான் ஸ்டாண்ட் பண்ணி நிப்பேன். நல்ல இல்ல என்னன்னா, இப்போ நீங்க அண்ணன் கூட தானே இருக்கீங்க, ராஜன் கூட தானே இருக்கீங்க. ராஜண்ணன் கூட தான் நான் இருக்கேன். இருந்ததுனால அதை வந்து நான் ஆதரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரு வந்து அவங்களோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு. ஆமா, கண்டிப்பா. ஜனவரி மாசம் 14ஆம் தேதியோட அவங்க டைம் முடிஞ்சு போச்சு. உண்மைதான். நல்லவன் என்ன பண்ணிருக்கணும்? வெளியே இருக்கணும், தேர்தல் வெளியில் போகணும். அந்த கேஸோட ஹிஸ்டரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் தேதி இவங்க எக்ஸிக்யூட்டிவ் போடுறாங்க. ஆமா. எந்த 6ஆம் தேதிக்கு முன்னாடி, சாரி, டிசம்பர்லயே அவங்க எக்ஸிக்யூட்டிவ் போட்டுட்டாங்க. ஆமா, கண்டிப்பா. ஆமா, எக்ஸிக்யூட்டிவ் போட்டுட்டு நாங்க வந்து அது இப்போ என்ன டிசிஷன் லீகல் வந்து கேட்டுக்கிறோம்னு சொல்லி அவங்க போட்டுக்கிட்டாங்க. ஆமா, டிசம்பர் போட்டுக்கிட்டு இவங்களே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அங்க கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஆமா, தெலுங்கானா கோர்ட்ல. அதுலதான் 6/1/2026 அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். ஆமா, சரி, சரியா? அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜனவரிக்கு அப்புறம் அநேகமா நினைக்க பிப்ரவரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு லீகலா வந்து அதாவது அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து இவங்களுக்கு பவர் கொடுத்துட்டான், எக்ஸ்டென்ஷன். இவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்களாம். அப்படி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு
மாடரேட்டர் என்ன பண்றாரு, ரூபன் மார்க்கு தெலுங்கானா கோர்ட்ல அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணணும்னு ஒரு நாம்கே வாசுக்கு ஒரு கேஸ் போடுறாரு. சரிண்ணே சரிண்ணே. ஏன்னா நீங்க அதுக்கு அப்போஸ் பண்ணலன்னு நம்மள மாதிரி உள்ளவங்க சொல்லுவாங்கல்ல, அதனால நான் கோர்ட்டுக்கு போனேன்னு சும்மா போய் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டாங்க. சரிண்ணே சரிண்ணே. இங்க தமிழ்நாட்டில் இவங்களை வெக்கேட் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. 2-3 கேசஸ் போடும்போது எல்லாம் தெலுங்கானா கேஸ சுட்டி காட்டுறாங்க. தெலுங்கானால ஸ்டே இருக்கு, அதை முதல்ல முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தெலுங்கானா கேஸ் அவன் என்ன போட்டிருந்தான் தெரியுமா? அவன் 2023 அவன் சினாடுக்கு எலெக்ட் ஆனவன். சரி சரி. அந்த நபர், அந்த கேஸ் போட்ட நபர் 2023 சினாடுக்கு எலெக்ட் ஆனவர். அவரோட பீரியட் எப்ப முடியும்? 2026 முடிஞ்சிடும்ல, 3 வருஷம். 26 முடியும்ல. அவர் என்ன கேட்காரு, என்னோட பீரியட்ல 1 வருஷத்துக்கு மேல கோர்ட்டு கேஸுக்காக டிலே ஆயிடுச்சு, அதனால நான் 2027 வரைக்கும் இருக்கணும்னு கேட்காங்க. ஓகேண்ணே ஓகேண்ணே. சரிண்ணே. சரியா? அப்போ நாங்க இப்ப ஒவ்வொருத்தரா இப்ப நான் யோசித்தேன், ஏன் அப்ப இந்த கேஸ வெக்கேட் பண்ணனா ஒரு செனாடு மெம்பர் தான் போட முடியும். ஓகே ஓகே. சரியா? ராஜன் அண்ட கேட்டா கண்டிப்பா அவர் அலோவ் பண்ண மாட்டாரு. சரிண்ணே. எதுக்கு எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை? எனக்கும் உரிமை இருக்கு, நான் செனாடு மெம்பரு. சரிண்ணே சரிண்ணே. நான் செனாடுக்கு போகணும். நீ இல்லீகலா தானே உட்கார்ந்துகிட்டு இருக்க, டைம் முடிஞ்ச பிறகு இல்லீகலா தானே உட்கார்ந்துகிட்டு இருக்க. சரிண்ணே. எக்ஸிக்யூட்டிவ்ல ரெசல்யூஷன் போட்டு இருந்துக்கலாம்னா தான் இப்ப எல்லா டயசிஸ்ல உள்ள எக்ஸிக்யூட்டிவ் இப்ப நாங்க சாலிடா ஜெயிச்சிருக்கோம். ஆமா. நாங்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ரெசல்யூஷன் போட்டு காலகாலத்துக்கு நாங்களே இருப்போம்னு சொல்லி போட முடியுமா? முடியாது இல்ல, கண்டிப்பா முடியாது. இப்ப இருந்தாருல்ல, பழைய ஆட்சிகள் நடந்துச்சு. 5 வருஷம் முடிஞ்ச உடனே புது தேர்தல் வரும், அதுல யார மக்கள் எலெக்ட் பண்றாங்களோ அவங்க வருவாங்க. அதான முறை. கண்டிப்பா கண்டிப்பா. இதுதானங்க தப்பு. ஆமா. இல்ல, கோர்ட்டுக்கு போயிட்டோம், கேஸுக்கு நடக்கு அப்படின்னு சொன்னா கோர்ட்டுக்கு ஏன் போனாங்க முதல்ல அத பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சட்டத்தை வளைச்சுக்கிறதுனால தானே கோர்ட்டுக்கு போனாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இல்லைன்னா தான் ஆட்டோமேட்டிக்கா 3 வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படித்தானே நடந்திருக்கு. அழகா வெளியே போயிருவாங்க, அடுத்த தேர்தல் நடக்கும், புது நிர்வாகம் வந்துருமே. யார் மக்கள் வரணும், யாரு விரும்புறாங்களோ அதுல செனாடு மெம்பர் ஓட்டு போட போறாங்க, அவங்க வர போறாங்க. அவங்க இதுதான் 76 77 வருஷமா இதுதானே நடந்துகிட்டு இருந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இவங்க தானே தப்பு பண்றாங்கன்னு. இவங்க அந்த மாதிரி தப்பு பண்றாங்க. தப்பு பண்றத தட்டி கேட்கணும். அது யார் பண்ணாலும் கேட்போம். அதனால இது அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப அணியில தான் நான் இருந்தேன், அவர் அணியில தான் இருக்கேன், அது வேற இது வேற. இல்லண்ணா, இப்போ அப்போ ஒரு டவுட் வருதுல்ல, இப்போ அண்ணனுக்கு ராஜன் தான் கோர்ட்டு கேஸ் எல்லாமே பாக்குறாங்க, அண்ணனோட நாலேஜே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் அந்த கேஸ் நான் போட்டதுல இருந்து அவர் என்கிட்ட பேச மாட்டாரு. ஓ, அப்ப அப்படி சொல்லுங்க. அப்போ சரி, அப்ப இப்போ அண்ணன் இந்த 2 நாளுக்கு நடந்த சம்பவத்துல அண்ணன் அதனாலதான் கூட வரலையாண்ணே? எங்க இப்ப 2 நாளா நேற்று விழாவளைக்கு வந்தாங்க மாடரேட்டர். சரி, முந்தின நாள் அந்த மாதிரி இங்க ஆசிரியத்தில் இருக்காங்க. அப்ப அண்ணன் ஏன் வரல? அப்ப அண்ணனுக்கும் ராஜனுக்கும் கொஞ்சம் இப்போ முரண்பாடான விஷயங்கள் நடக்குதான்னு கேக்குறேன். ஏன்னா ராஜன் யாருக்கு எனக்கா? ஆமா, நான் ஊர்ல இல்ல, நான் இருக்கிறது பெங்களூர். இப்ப நான் பெங்களூர்ல இருந்தா உங்ககிட்ட பேசுறேன். நான் வந்தது 4ஆம் தேதி கிளம்பி 5ஆம் தேதி இங்க வந்தவன். சரிண்ணே. நான் இந்த 20ஆம் தேதி தான் அங்க வருவேன். சரி, இப்போ ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் நம்ம தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் நம்ம மீடியாங்கிறதுனால நம்மகிட்ட கேட்குறாங்க. முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. நம்ம ஜான்சனா இருக்கட்டும், டிகேஎம் ஜான்சனா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், நாட் தே ஆர் கரப்டட், எஸ்பெஷலி ஃபார் ஜெனரல் செக்ரட்டரி கரப்டட் பர்சன். அதே மாதிரி மாடரேட்டர் கமிஷனரியும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால இருக்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தேர் கம்ப்ளீட் அகேன்ஸ்ட் ஃபார் எஸ்.கே. ராஜன் அண்ணன். இப்போ அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அப்போ பதவி கிடைச்சனால அது நான் சொல்றேன் இல்லையா, அது ஒவ்வொருத்தரோட இண்டிபெண்டோட முடிவு. அது இல்ல, அது முடிவு. எனக்கு அது பிடிக்கல, அவங்க பண்றது தவறு, நான் அதுக்கு எதிர்த்து நிக்கேன், அவ்வளவுதான். அந்த விஷயத்துல இல்ல, நீங்க அண்ணன் நீங்க ஒரு லேசரா இருக்கீங்க, லேசரா இருந்திருக்கீங்க, சாமானியர்களோட எதிர்பார்ப்பதை நான் உங்ககிட்ட கேட்கறேன். இப்போ அண்ணன் இவங்க நான் என்ன பத்தி தான் நான் சொல்ல முடியும், மற்றவங்களை நான் சொல்ல முடியாது இல்லையா?
ஒரு பொதுவான கருத்து தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஏன்ட்ட கேட்பாங்க இல்லையா, நீங்க தான் இவங்க வந்து டிஎஸ்எஃப் சரியில்லைன்னு சொன்னீங்க, இவங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா முந்தி இந்த ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கட்டும், கமிஷனர் இருக்கும்போது காரை மறிச்சாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. அப்ப இப்ப பதவி கிடைச்சனால, ஆதாயம் கிடைச்சனால அவங்க செய்யற தப்ப இவங்க சொல்ல மாட்டேன்றாங்களே. அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கீங்க இல்லையா, தே ஆர் நாட் குவாலிஃபைடு. அவங்க வந்து பீரியட் முடிஞ்சு போச்சு, வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கேஸ் போட்டு வச்சிருக்கவங்கள எதுக்கு கூட்டு வராங்கன்னு கேக்குறாங்க. நேத்து இவங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, அண்ணே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல, அண்ணே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து தவறு. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, மேலான அதிகாரத்தோட இருக்கிறது. அன்னைக்கு இதே தப்பதானே இவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான், கிப்சன் செஞ்சுக்கிட்டு இருந்தாப்ல. அன்னைக்கு சேர்ந்து இருந்தாரு. இல்ல அது உண்மைதான். இப்போ அதுதான் சொல்றேன், தப்பு பண்ணும்போது மட்டும் யாரும் கேட்கலையே, தவிர்த்து இருக்கலாம். என்னோட கருத்து, நான் சொல்றது வந்து என்னோட கருத்து தான். இப்ப நம்ம தான் இப்போ நேத்து வந்து புரோட்டோகால் கிடையாது, எந்த அஜெண்டாவும் கிடையாது. இவங்க ஆட்டோமேட்டிக்கா விழா நாளில வந்து நாங்க மாடரேட்டர் வந்து நிக்காங்க. எந்த அதிகாரத்துல வந்தாங்க, ஆல்ரெடி கேஸ் போயிட்டு இருக்குது, ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியட். அப்ப இவங்க நிர்வாகத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, இந்த தப்பு பண்ணலாமா? ஒரு கோர்ட்ல நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க, நீங்க வந்து அவங்களுடைய அணியின் சார்ந்தவர், நீங்க அவங்களால செலக்ட் பண்ணப்பட்டவர், ஒரு சினாட் மெம்பர், நீங்க அகைன்ஸ்டா இருக்கும்போது அப்ப உங்களுக்கு இவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடு இருக்கா? நான் மட்டும் எனக்கு அது பிடிக்கல, நான் செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். என்னோட உரிமையை வந்து யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது இல்லையா? அப்ப நீங்க உங்க பார்ட்டி லீடர்ஸா நீங்க அக்ரி பண்றீங்களா, இல்லன்னா ஆப்போசிட்டா நிக்கிறீங்களா? there is a question of இந்த பர்டிகுலர் விஷயத்துல நான் வந்து அகைன்ஸ்ட் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, ராஜன் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு ஒருத்தர் வந்து அவர் இருக்கிறது தவறுன்னு கேஸ் போடுவேன். இங்க வரும்போது வந்து அவங்க வந்தது சரிதான் எப்படி நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். என்னோட ஸ்டாண்ட் எப்பவும் ஒன்னா தான் இருக்கும். வெரி குட், வெரி குட், கரெக்ட். அதுதான் எதிர்பார்க்கும். இப்ப நேற்று வந்து நான் தான் வந்து விழாவில் நின்றுட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு சொல்றாங்க மாடரேட்டர் வராங்க, கமிஷனர் இஸ் தி ஆத்தரைஸ்ட் பர்சன். மாடரேட்டர் எப்படி வராங்க? கமிஷனர் தான். மாடரேட்டர் வந்து மாடரேட்டரா வர முடியாது, பிஷப்பா வேணா வரலாம். அப்ப இவங்க வந்து ஆனா இவங்க ராயல் சீமா சாரி அவர் எந்த ஊரு அது கூட மறந்து போச்சு, கரீம்நகர் பிஷப்பா அவர் வரலாம். அப்ப அவங்க இவங்க வந்து அண்ணா இவங்க மக்களை தப்பா வழிகாட்டுறாங்க, இது நான் பண்ண தப்புன்னு நானும் நினைக்கிறேன். they are not a moderator. மாடரேட்டர் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் அழைத்து வருவது தப்பு. அது வந்து நீங்க சொல்றது வந்து கரெக்ட். இன்னைக்கு பொறுத்த அளவுல அவர் வந்து மாடரேட்டர் கிடையாது. வெரி குட். ஒருத்தர் மாடரேட்டர் பாரு, ஒருத்தர் மாடரேட்டர் இல்லம்பாரு. அத வந்து இப்ப இந்த சர்ச்சை எங்க இருக்குன்னா கோர்ட்ல தானே இருக்கணும். இப்ப அதுதான பிரச்சனை. எல்லாத்துக்குமே இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு லேசேலரானவங்க இந்த மகா பெரிய தவிர ஒரு தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல மக்களை முட்டாளாக்குங்கிற செயலை செய்யலாமா அப்படிங்கிறது தான் சாமானியர்களுடைய கேள்வி. அண்ணன் அதுக்கு வந்து சரியான பதில் கொடுத்தது நன்றிண்ணே. ஏன்னா நம்ம வந்து யார் பக்கமும் இல்ல, நியாயத்தின் பக்கம் நீங்களும் நிக்கீங்க, நானும் நிக்கிறேன். நீங்க அவர் செய்யாத ஒரு காரியத்தை நீங்க அவர் செஞ்சாரு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. இல்ல அது நான் மறுப்பு சொல்லிடுறேன். கண்டிப்பா வந்து இது அண்ணனுடைய ஏன்னா அதுல அவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது என்னோட எனக்கே இது வந்து அவங்க இருக்க கூடாது, முடிஞ்சு போச்சு, பீரியட் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு அவன் இந்த கெப்பாசிட்டில உட்காடுறான். அப்போ என்ன இதுல கொடுமையான விஷயம்னா நம்மளோட ஓன் கான்ஸ்டிடியூஷன் சரியா, கான்ஸ்டிடியூஷன் வந்து போட்டது வந்து சினாடு தானே போட்டான். 2015 அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து புது கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தது அவன் தான். எந்த பிரேக் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அது அந்த எலெக்ஷனோட ஷெட்யூல் படி தான். அது எலெக்ஷன் நடக்காம போச்சு, எதுவும் ப்ராப்ளம், அது அந்த இது நம்ம அட்வான்டேஜா எடுக்க கூடாதுன்னு கொண்டு வந்தது அவங்க. நம்ம தானே கொண்டு வந்தோம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம மீன்ஸ் 24 டயசிஸும் சேர்ந்து தானே கொண்டு வந்தது. நம்ம போட்ட கான்ஸ்டிடியூஷனை நம்மளே மீறினோம்னா அதுதான் சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போகணும். காசு யார் காசு போகுது? யாரோட காசு போகுது? எடுத்து இத கேட்க நாதி இல்லையே. 24 டயசிஸ்ல இருக்கிற பிஷப்ஸ், அந்த டயசிஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் வந்து அன்னைக்கு ஃபைட் பண்ணிருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க லீகல் ஒப்பீனியன் கேட்கும் போதே ஃபைட் பண்ணிருக்கணும். என்ன லீகல் ஒப்பீனியன், பீரியட் முடிஞ்சு போச்சு, நீங்க வெளியே போங்க, டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க, அடுத்த சினாட நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி பண்ணிருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அது செய்யாததே பெரிய தவறு. அதை கேட்க யாருக்குமே தைரியம் இல்லையே. கண்டிப்பா நம்ம உழைக்கும், நம்ம வாழ்றோம். கண்டிப்பா கேட்கணும். நன்றிண்ணே, நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.
ஐ பர்சனலி அப்ரிஷியேட்டட் யூ. வி ஆர் வித் ஸ்டாண்ட் வித் யூ. உங்களோட நான் நினைக்கிறோம். கண்டிப்பா இது வந்து அனுமதிக்க கூடாது. நம்ம தூத்துக்குடி ஆசிரியத்துல அனுமதித்தது அது இன்னொரு பெரிய என்ன சொல்றது தவறான ஒரு வழிகாட்டுதல். அது எங்க இருக்க நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து யாருக்கும் ஆதரவானவர்களும் எதிரானவங்களுக்காக தான் அதை போட்டேன். தேங்க்யூ வெரி மச் மாதிரி ஒரு ஒப்பீனியனு. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு மறுப்பு கண்டிப்பா போட்டுறேன். அண்ணனோட ஓன் டிசிஷன்ல நீங்க போட்டுங்க. நன்றிண்ணே. தேங்க்யூ. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.